கிறிஸ்து இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நமது பரமதந்தை நாமத்தினாலும் நம் அன்பின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களோடு இந்த நாளிலும் கூட மீண்டுமாக இந்த வனாந்தர பிரயாணம் என்கின்ற தலைப்பின் கீழாக தேவனுடைய விலையேறப்பெற்ற அவருடைய வார்த்தைகளை தியானித்து பார்ப்பதற்கு தேவன் கொடுத்துட்ட இந்த மாபெரும் கிருபைக்காக பிதாவாகிய தேவனுக்கு நம் அன்பின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக துதிகளையும் நன்றிகளையும் ஏறெடுத்த வண்ணமாக, பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட நாம் வனாந்தர பிரயாணம் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழாக நாம் தொடர்ந்து மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில இருந்து புறப்பட்டு அவர்கள் சீனாய் வனாந்தரத்துல அவர்கள் இருந்ததை நம்ம பார்த்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக கடந்த காலங்கள்ல மோசே மலைக்கு மேலே ஏறி, சீனாய் மலைக்கு ஏறி, அவர் எப்பேற்பட்டவராக கட்டளைகளை தேவனுடைய விரலால் எழுதப்பட்டதாக பெற்றுக்கொண்டு வருகிறார் என்பதையும், அது மாத்திரமில்ல, அவர் ஆசரிப்பு கூடாரம், தேவனுடைய பிரசன்னம் ஜனங்கள் மத்தியில வாசம் செய்வதற்கு கட்ட வேண்டிய ஒரு ஆசரிப்பு கூடாரத்தினுடைய ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி வடிவத்தை அவர் அங்க பார்த்து அதற்கு ஏற்றாற் போல ஜனங்களினுடைய மத்தியில அதை நிறுவுவதற்காக தேவனிடத்தில் அவர் பெற்றுக்கொண்டிருந்த காரியங்களை நாம் கடந்த வாரத்துல தேவனுடைய கிருபையில நாம் பார்த்துட்டோம் சகோதர சகோதரிகளே. அதனுடைய தொடர்ச்சியாக கூட நம்ம பார்க்கும் பொழுது இப்ப மோசே சீனாய் மலையில இருக்கிறாரு. இப்ப சீனாய் மலையில மோசே மாத்திரம் தானானா நிச்சயமா இல்ல. ஏன்னா வசன பகுதிகள்ல நம்ம வாசிச்சிருந்தோம், அந்த மலைக்கு மேல ஏறியது மோசே கூட ஒருத்தர் இருக்கார். யார் என்று நாம் பார்க்கும் பொழுது மோசே கூட யோசுவாவும் அங்க மேல ஏறி இருந்தார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். யோசுவா ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிற்க சொல்லிட்டு மோசே மாத்திரம் தேவனிடத்தில் பேசக்கூடியவராக அவர் இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. இந்த ஒரு சூழல் ஒரு நாள் 2 நாள் அல்ல, காலங்கள் செல்லுது. 1 வாரம் 2 வாரத்துக்கும் மேலாக மலைக்கு ஏறி சென்ற மோசே காணும். அதான் நாம் வசன பகுதிகளை நம்ம வாசிக்கும் பொழுது யாத்ராகமத்தினுடைய புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். யாத்ராகமம் 32:1. யாத்ராகமம் 32:1. மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும், தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். இப்ப ஜனங்களுக்குள்ளாக ஒரு மாபெரும் ஒரு ஏற்படுது. என்னன்னா, எங்களை வழிநடத்தி கூட்டிட்டு போறக்கு ஆள் இல்லை. ஏன் இது ஒரு சம்பவம் அல்லது எந்த ஒரு சூழல் ஏற்படுது அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது, மோசே என்பவர் தேவனுடைய மாபெரும் ஒரு ஏற்பாட்டால, அந்த ஏற்பாட்டின் கீழாக மோசேவானவர் மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தினுடைய ஒரு மாபெரும் ஒரு சாம்ராஜ்யத்தின் மத்தியில இருந்து ஒரு விடுதலை பெற்று அநேக சூழ்நிலைகள்ல ஜனங்களோடு நின்றவர். ஜனங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் ஒரு சூழல் வந்துட்டாலும் முன்பதாக யார் நிற்பா அப்படின்னா மோசே நிற்பார். தேவனுடைய பிரதிநிதியாக மோசே இருந்துட்டாலும் ஜனங்களுக்கு மோசேதான் என்னங்க, கண்ணுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய ஒரு பிரதிநிதியாக அல்லது வழிநடத்துபவராக அல்லது பாதுகாவலராக அல்லது தேவனிடத்தில் பரிந்து பேசும் ஒரு மாபெரும் ஒரு வாய்க்காலாக ஜனங்கள் மத்தியில யார் இருந்துட்டான்னா மோசே இருந்துட்டார். மற்ற ஜனங்களை போல அல்ல. மோசேவனுடைய 40 வருடங்கள் அவர் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி. ராஜத்தினுடைய அனைத்து காரியங்கள் மற்றும் அனைத்து விஷயத்திலையும் ஒரு இளவரசருக்கு ஒப்பாக அவர் சகலத்தையும் கற்று தேர்ந்தவர். அதே அடுத்த 40 வருடங்கள் தேவனுடைய மாபெரும் கிருபையில ஜனங்களை வழிநடத்துறதுக்கு தேவையான அந்த வழிநடத்துதலை ஆட்டு மேய்த்தலின் மூலமாக கற்றுக்கொண்டவர். ஒரு மாபெரும் ஒரு காரியம் என்னன்னா, ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா முதல் 40 வருடங்கள் ராஜா வீட்டுல இளவரசருக்கு ஒப்பாக அவர் கற்று தேர்றது. இந்த கற்று தேரும் பொழுது நார்மலாவே ஒரு யாருக்குள்ளாகவே நாம் பார்க்கும் பொழுது ஒரு விஷயத்தின் மீது, ஒரு கல்வியிலேயோ
அல்லது ஏதாச்சும் ஒரு இசை மீட்டல்லையோ இல்ல ஏதாச்சும் ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தர் கற்று தேர்ந்தவராக இருந்தா அவருக்குள்ள என்ன வருங்க? எது வரக்கூடாதோ அது வரும். அதுதான் மேட்டுமை. அந்த மேட்டுமை யாராக இருந்தாலும் வரும். ஆனா நாம் கடந்த காலங்கள்ல பார்த்துட்டோம், வான சாஸ்திரங்களிலும் சரி, ஜோதிடங்களிலும் சரி, போர் யுக்தியிலும் சரி, சில கண்டுபிடிப்புகளும் சரி, படிப்பிலையும் சரி, மற்ற மொழிகளை கற்று தேர்வதிலும் சரி, யார் சிறந்து விளங்கியவராக இருந்தார்னா மோசே. அந்த 40 வருடங்கள் அத்தகைய அனுபவங்கள், அத்தனைய காரியங்கள் அவர் கற்று தேர்ந்தவராக இருக்கக்கூடிய அந்த மோசேக்கு தேவன் அடுத்த 40 வருடம் எதை கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார்னா பொறுமை இல்ல, நீடிய பொறுமை. அப்ப ஆட்டு மேய்த்தலினுடைய சம்பவங்கள், ஒருவேளை ஆட்டு இடையர்கிட்ட போய் கேட்கும் பொழுது அவர்கள் நிச்சயமாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய முதல் காரியம் என்னன்னா பொறுமை வேணுங்க. அந்த பொறுமையை தேவன் என்ன பண்ணினார்னா அங்க மோசேக்கு 1 வருடம் 2 வருடம் இல்ல 40 வருடங்கள் கற்றுக் கொடுக்கிறார். அதே நேரத்துல இங்க நம்ம பார்க்கிறோம், மோசே மீண்டுமாக அங்க எகிப்திற்கு வரும் பொழுது அங்க ராஜ்யத்தினுடைய சகல காரியங்களும் அவருக்கு தெரியும். பொறுமையாக ஒரு காரியத்தை எப்படி கையாளணும் என்கின்ற ஒரு அனுபவம் பெற்றவராக அவர் வரக்கூடியவராக இருக்கிறார். இப்பேற்பட்ட சகல காரியங்களிலும் தேர்ந்த ஒரு மோசே இந்நாள் வரைக்கும் கூடவே இருந்தார். எங்களுக்கு தண்ணி இல்ல, மோசே ரெடி பண்ணி கொடுத்தார். தண்ணி கசப்பா இருக்குது, மோசே அதை ஒரு வழி செஞ்சார். செங்கடல் எதிர்த்து நிக்குது, அதற்கு ஒரு மாபெரும் கட்டாந்தரையில் நடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் தேவன் தான் மூல காரணமாக இருந்தாலும் அது யார் மூலமாக வந்தது என்று நாம் பார்க்கும் பொழுது மோசே மூலமாக வந்துச்சு. மோசே மூலமா வந்துச்சு. மோசே மூலமா வந்துச்சு. அப்ப இப்பேற்பட்டதான இந்த மோசே இப்ப சீனாய் மலைக்கு வந்தாரு. ஏன்னா நம்ம வசன பகுதிகளை நம்ம பார்க்கும் பொழுது ஒவ்வொரு பட்டணங்களை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு ராம்சேஸா இருந்தாலும் சரி, சுக்கோத்தா இருந்தாலும், ஏத்தாமா இருந்தாலும், செங்கடலா, எந்த இடமா இருந்தாலும் பார்க்கும் பொழுது விரைவா வந்து கொண்டு இருந்தாங்க. இப்ப திடீர்னு நம்ம பார்க்கும் பொழுது சீனாய் வனாந்தரத்துல வந்த மோசே இந்த 10 கட்டளைகளை பத்தி பேசினாரு. மற்றும் தேவனுடைய கட்டளைகளுக்கு நம்ம எப்படி உடன்பட்டு இருக்கணுங்கிறத பேசினாரு. மலைக்கு போனாரு. இந்த மலைக்கு போய் அல்லது பிரிந்து போன ஒரு சம்பவம் மாம்சிகேசர் என்களிடத்துல இல்ல, இது நாள் வரைக்கும் இல்ல. ஆனா இப்ப சீனாய் மலையில இங்க கூடி இருக்கும் பொழுது அவர் சில நாட்களுக்கு முன்பதாக தான் என்ன பண்ணினாருங்க, தேவனோடு நம்ம உடன்படிக்கை செய்யறோம்னு சொல்லிட்டு ஒரு மண்ணாலான ஒரு பலிபீடத்தை கட்டி அதுல சில பலிகளை ஏறெடுத்து அந்த பலியின் மூலமா இது உங்களுடைய உடன்படிக்கையின் ரத்தம்னு சொல்லி நான் போய் என்ன பண்றேன் கட்டளைகளை வாங்கிட்டு வரேன்னு சொன்னவரு போனாரு. 1 நாள் 2 நாள் அல்ல, சில நாட்களாயும் அவரை காணோம். கொஞ்சம் நம்ம நிதானிச்சு பார்க்கலாம். ஒரு சாமானிய மனிதன் உணவு இல்லாம மற்றும் தண்ணீர் இல்லாம எவ்வளவு நாட்கள் இருக்க முடியும் அப்படின்னு ஒருவேளை கணக்கெடுத்தா அதிகபட்சம் என்ன சொல்றாங்கன்னா தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல, இந்த மாதிரி ஒவ்வொரு சத்துக்களும் இல்லாம ஒரு மனிதன் எத்தனை நாட்கள் இருக்கலாம் அப்படின்னு ஒரு அதிகபட்ச வரம்பு சொல்றாங்கன்னா ஒரு 14 நாட்கள். ஏன்னா நார்மலா சாப்பிட்டு இருக்கிறாரு, நார்மலா தண்ணி குடிச்சிட்டு இருக்காரு, சடனா நிப்பாட்டுறாரு. அப்படிங்கிறப்ப அதிகபட்சம் அவருடைய எல்லா திராணியை திரட்டி அதிகபட்சம் எத்தனை நாட்கள் இருக்கலாம்னா 14 நாட்கள் இருக்கலாமா. அதுக்கு மீறிய காரியம்ங்கிறது ரொம்ப 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 ரேர். ஆனா இங்க மோசே கடந்து போய் எத்தனை நாட்கள் பக்கம் மலையில இருந்துட்டார் என்பதை நாம் கடந்த வாரங்களை நம்ம பார்த்திருந்தோம். உபாகமத்தினுடைய புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உபாகமம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உபாகமம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனம். கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கை பலகையாகிய கற்பலகைகளை பெற்றுக் கொள்ளும்படி நான் மலையில் ஏறின போது 40 நாள் இரவும் பகலும் தங்கி மலையில் தங்கி அப்பம் புசியாமல் தண்ணீர் குடியாமல் இருந்தேன். எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியம் பாத்தீங்களா, 40 நாட்கள். அப்ப நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து கூட எத்தனை நாள் உபவாசம் இருந்தாரு? 40 நாட்கள். இதே 40 நாட்கள் அங்க மோசே அங்க சீனாய் மலையில அங்க உண்ணாமல் குடியாமல் அங்க தேவனுடைய அங்க பிரசன்னத்திற்காக அந்த 10 கட்டளைகளுக்காக அவர் காத்திருந்து பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே.
அப்ப இப்பேற்பட்டதான இந்த 40 நாட்கள் காலம் செல்ல 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 அந்த ஜனங்களுக்கு என்ன நம்பிக்கை போயிருச்சுன்னா, மோசே திரும்பி வருவார் என்கின்ற நம்பிக்கை போய்விட்டது. ஏன்னா மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுடைய மனநிலைமை எப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையா இருந்ததுன்னா, ஒருவேளை ஒரு கடைவீதிக்கு பெற்றோர்களா நம்ம போறோம், பிள்ளைகள் என்ன பண்றாங்கன்னா கூட வராங்க. ஒரு புது பட்டணம்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு புதுசான ஒரு ஏரியா, புது பட்டணத்துல ஒரு கடைவீதிக்கு போறோம். போகும்போது ஒரு பெற்றோர் பிள்ளைகளை கெட்டியா பிடிச்சு கூட்டிட்டு போறாங்க. இடையில ஏதாச்சும் ஒரு இடர்கல்லோ அல்லது ஏதாச்சும் கம்போ இல்ல ஏதாச்சும் ஒரு தடுமாற்றமோ வந்தா என்ன பண்ணாங்க, பெற்றோர் என்ன பண்ணுவாங்க, பார்த்து கொண்டு போறாங்க. ஆனா ஒரு சூழல் ஏற்படுது என்னன்னா, திடீர்னு பெற்றோரை காணோம், அப்பா அம்மாவை காணோம். அந்த பிள்ளை என்ன ஆகும், பயப்படும், தேடி பார்க்கும், அழுகும். ஒருவேளை கொஞ்சம் 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 பயம் அதிகமாக அதிகமாக சுற்றி இருக்கிறவங்களோட கேட்க ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்துல என்ன ஆயிரும், நீ அப்பா அம்மா காணோம், நான் என்ன ஆயிட்டேன், தொலைஞ்சு போயிட்டேன்ட்டு விரக்தியை நோக்கி அல்லது அந்த அழுகையினுடைய உச்சத்தை நோக்கி அந்த குழந்தை செல்லக்கூடியதாக இருக்கும். சகோதர சகோதரிகளே, இதே ஒரு சூழல் தான் யார் இடத்துல இருந்ததுன்னா, தேவனுக்கும் மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுக்கும் ஒரு மாபெரும் ஒரு வாய்க்காலாக, மாபெரும் ஒரு மத்தியஸ்தராக, மாபெரும் ஒரு இரட்சகராக யார் இருந்தார்னா மோசே இருந்தார். இப்ப ஏற்பட்டதான இந்த மோசே இப்ப ஜனங்களிடத்துல இருந்து கடந்து போய் ஒரு நாள் 2 நாள் அல்ல, 10-15 நாட்களுக்கு மேலாகுது. அவர் உண்ண உணவுக்கோ இல்ல நீருக்கோ மோசேவும் வரல, அவர் கூட இருந்துட்ட யோசுவாவும் வரல. இந்த காரியத்தை ஜனங்கள் பாக்குறாங்க. இன்னும் எத்தனை நாட்கள் நம்ம இந்த சீனாய் மலை அடிவாரத்துல இருக்கிற, நம்முடைய இலக்கு என்ன, மோசே எதற்காக நம்மளை ரட்சித்து இங்க கூட்டிட்டு வந்தாரு, கானானை நோக்கிய ஒரு பயணத்துல. இந்த கானானை நோக்கி போகக்கூடிய இந்த ஒரு தருவாயில இங்க சீனாய் மலையில என்ன ஆயிட்டோம், நீண்ட நாட்கள் தங்கியாச்சு. நீ அடுத்து என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு மாபெரும் ஒரு கேள்விக்கு ஜனங்கள் என்ன பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதைத்தான் யாத்ராகமத்தினுடைய புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, அப்ப மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதித்த போது ஒரு மாபெரும் ஒரு தாமதம் தான். ஏன்னா இத்தனை நாட்கள் பிரியாத மோசே ஒரு நீண்ட நாள் பிரிதல்ல இங்க ஜனங்கள் மத்தியில காணக்கூடியவராக இருக்கிறாரு. அப்ப ஜனங்கள் ஓகே, மோசே வருவார், நிச்சயமா நம்மள கானானுக்கு கூட்டிட்டு போவார், ஒரு தெளிவான ஒரு சிந்தனை அல்லது மோசேக்காக காத்திருத்தல், ஒரு பொறுமை காண்பித்தார்களா அப்படின்னு நாம் வசனங்களை பார்க்கும் பொழுது நிச்சயமா இல்லை. ஏன்னா இத்தனை நாட்கள் பிரியாத மோசே இப்ப நீண்ட நாட்களா பிரிஞ்சாச்சு. அப்ப கண்டிப்பா என்ன பண்ண மாட்டாரு, திரும்பி வரமாட்டார் என்கின்ற ஒரு மாபெரும் உறுதித்தன்மையோட இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்கன்னா, அங்க நீங்க வசன பகுதிகளை நம்ம வாசிக்கும் பொழுது, மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி, ஆரோனிடத்தில், யார் இந்த ஆரோன், நமக்கு நிச்சயமாக தெரியும், மோசேயினுடைய சகோதரன், மோசேயினுடைய அண்ணா. எல்லா காரியங்களின் மத்தியிலையும் மோசே கூடவே இருந்தவர் யார் அப்படின்னா யோசுவா மற்றும் இந்த ஆரோன் தான். அப்ப மோசே இல்ல, இப்ப நம்ம யார்கிட்ட தான் கேட்கணும், ஆரோன் இடத்துல தான் கேட்கணும். அப்ப ஆரோன் இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எங்களை எகிப்திலிருந்து எங்களை கூட்டிட்டு வந்த மோசே இப்ப இல்ல, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, எங்களுக்கு ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணுங்க, எங்களை வழி நடத்துவதற்கு ஒரு தெய்வம் வேண்டும் என்று அவர்கள் கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சகோதர சகோதரிகளே, ஏன்னா மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது, வசன பகுதிகள் யாத்ராகமத்தினுடைய புஸ்தகத்துல தேவன் இவர்களை குறிச்சு பேசும்போது என்ன சொல்றாருன்னா, இவங்கெல்லாம் யார் தெரியுமா, வணங்கா கழுத்துள்ளவர்கள்பா, இவர்கள் என்னிடத்துல சேர மாட்டாங்க அப்படின்ட்டு தேவன் என்ன பண்ணுவார் அப்படின்னா மோசேயின் இடத்துல சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இந்த மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுக்கு அழகாக பொருந்தக்கூடிய ஒரு வசனம் எதுனா, எரேமியாவுடைய புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கலாம். எரேமியா 17,
9. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? எல்லாவற்றை காட்டிலும் இருதயம் எப்படி இருக்குதா? அந்த வசனத்தை மீண்டுமா வாசிங்க சிஸ்டர். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா, மகா கிறுக்குள்ளதும் கேடுமானதுமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப இப்பேற்பட்ட கேடுள்ள கிறுக்குள்ள ஒரு இருதயம் யாரிடத்துல இருக்குன்னா, மனுக்குலத்தின் மத்தியில எல்லாரிடத்துலயுமே இருக்கு, மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா நம்ம ஒரு காரியத்தை யோசிப்போம், செய்யலாம்னு நினைக்கும் போது என்ன ஆகும்? இருதயம் அதை மாற்றி போட்டுரும். அதே போலதான் இங்க மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் எப்பொழுதுமே எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்கன்னா, அவருடைய இருதயத்துல கிறுக்குள்ளவர்களாக இருந்தாங்க, கேடு பயக்கத்தக்கதாக இருந்தாங்க, மோசையின் இடத்துல முறுமுறுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க, மோசையின் இடத்துல அநேக கேள்விகள் கேட்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஆம் பிரியமானவர்களே, இப்ப அப்படிப்பட்ட அந்த மோசே தங்களிடத்துல இல்லைங்கிறப்ப அடுத்து அவருடைய இருதயத்துக்குள்ள என்ன வருதுங்க? மோசே இல்ல, அது பதிலா நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு தேவனை நம்ம ஏற்படுத்தலாம் என்கின்ற ஒரு கிறுக்கான ஒரு சிந்தை, ஒரு கேடு பயக்க வல்ல ஒரு சிந்தை அவர்களுக்குள்ளாக எழும்புது. இப்போ ஒரு காரியம் எழும்புது அப்படின்னா ஈஸியா வந்துருமா? இல்ல, யாராச்சும் ஒருத்தருக்குள்ள அது வரும். அந்த ஒருத்தருக்குள்ள வர்றது என்ன ஆகுங்க? அப்படியே பேசி 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 அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி அவங்க என்ன ஆயிருப்பாங்க? ஒரு 10 பேர் 20 பேர் ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் என்ன ஆயிருப்பாங்க? நல்லா பேசி பேசி பேசி, சரி மோசே இப்ப இல்ல, நம்ம என்ன பண்ணலாம், ஆரோன் இடத்துல போய் பேசலான்ட்டு என்ன பண்ணுவாங்க? ஒரு பெரிய ஒரு கும்பல் வந்து பேசுது. அப்ப கண்டிப்பா அதுக்கு என்ன ஆயிருக்கும்? ஒரு குறிப்பிட்ட காலங்கள் ஆயிருக்கும். அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்துட்டு அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, எங்களுக்கு தேவன் வேணும். மோசே இல்ல, என்ன பண்ணலாம் அப்படி கேட்கலாம் அவங்க. மோசே இல்ல, அதனால எங்களுக்கு தெய்வம் வேணும். இந்த ஒரு காரியத்தின் மத்தியில சற்று நிதானிச்சு பாருங்க. இதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அல்லது கொஞ்ச காலங்களுக்கு முன்னாடி மோசையின் மூலமாக தேவனிடத்துல இவங்க உடன்படிக்கை பண்ணிட்டாங்க, நியாயப்பிரமாண உடன்படிக்கை. அந்த நியாயப்பிரமாண உடன்படிக்கைக்காக 12 பலிகள் செலுத்தி அதை நிறைவேற்றினாங்க. ஒவ்வொரு தடவையுமே மோசே கேட்கிறார், இது நம்ம செய்வோமா செய்வோமா செய்வோமா? ஒவ்வொரு தடவையுமே என்னதான் பண்ணாங்க? எல்லாத்தையும் கண்டிப்பா செய்வோம், எல்லாத்தையும் கண்டிப்பா செய்வோம் சொன்னாங்க. இதே ஜனங்கள் தான் இப்ப எங்களுக்கு என்ன வேணும்? ஒரு கடவுள் வேணும். அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கலாம், நியாயப்பிரமாண திருச்சட்டத்துல முதலாவது கட்டளை என்ன? யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 3-5 வரை. யாத்ராகமம் 20ல 3-5. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 3-5 வரை. என்னையன்றி உங்களுக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உனக்கு உண்டாயிருக்கும் ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பயக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவனாயிருக்கிறேன். அப்ப தேவனுடைய 10 கட்டளைகள்ல முதல் கட்டளையே என்னதாங்க? என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். நீங்க வானத்தின் மேலாவது பூமியின் கீழாவது அல்லது சமுத்திரத்திலாவது எந்த ஒரு விக்கிரகத்தை நீங்க என்ன பண்ணக்கூடாது? உண்டு பண்ணவோ நமஸ்கரிக்க வணங்கவோ கூடாது. ஒருவேளை நீங்க அந்த மாதிரி செஞ்சா அதை நான் என்ன பண்ணுவேன்? 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் அந்த பாவத்தை நான் சுமத்துவேன். நான் எரிச்சல் உள்ள தேவன் அப்படின்றார். தேவன் தன்னை கோபக்காரரா வேதாந்தத்துல சில இடங்களை மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காருன்னா பதிவு பண்ணக்கூடியவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு காரியம் தான் எங்கேன்னு பாக்குறோம். இங்க நீங்க முதலாம் உலகத்தினுடைய படைப்புல ஜனங்கள் பாவத்துக்குள்ள போறாங்க. பாவத்துக்குள்ள போகும்போது தேவன் கோபப்பட்டாருன்னு இருக்கா? இல்ல. ஒருவேளை ஆதாம் விழுந்து போகும்போது கோபப்பட்டாருன்னு இருக்கா? இல்ல.
இப்ப முதலாம் உலகத்தினுடைய சூழல் நாம் பார்க்கும் பொழுது தேவன் என்ன வசனம் நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பாக்குறப்ப தேவன் மனஸ்தாபப்படுவாரு, கோபப்பட மாட்டார் அதிகமா. ஆனா கோபப்படுகிறார் அல்லது எரிச்சல் படுகிறார் அப்படிங்கிறது வேதாந்தத்துல ரேர். அதுல ஒரு இடம் தாங்க இந்த யாத்ராமத்தினுடைய புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம் மெய் தேவ வணக்கம் இன்றி வேற எந்த தெய்வ வணக்கீழாக போனாலும் அது தேவனுக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒன்று. இந்த கட்டளைய மோசே வாயினாலையும் சொன்னாரு. அது மாத்திரமில்லாம அது எல்லா ஜனங்களும் நாங்க கடைபிடிப்போம்னு சொன்னாங்க. இத சொன்னது அடையாளமா பலிகள் செலுத்தப்பட்டு ரத்தம் ஜனங்கள் மீது தெளிக்கப்பட்டது என்பதை கூட நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. இது எல்லாம் செய்த இதே ஜனங்கள் தான் இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, வேறே தேவர்கள் உங்களுக்குள் உண்டாயிருக்க வேண்டாம் என்கின்ற அந்த முதல் கட்டளைய துணிகரமா மீறாங்க. துணிகரமா உடன்படிக்கைய உதாசீனப்படுத்துறாங்க. வேறொரு வார்த்தையில சொன்னா இதுதான், உடன்படிக்கைய உதாசீனப்படுத்துறாங்க. உதாசீனம்னா என்னங்க? அது வேல்யூ, அதனுடைய கணம் அதை அறியாமல் அல்லது அதை உணராமல் அதை அசக்தி பண்றாங்க. அது மாத்திரமல்ல, தேவனை விட்டு விலகுகிறார்கள். இவர்கள் விலகுவது மாத்திரமல்ல, இவர்கள் எங்களுக்கு வேறே தேவன் வேணும் என்று சொல்லி இதை கேட்கிறவர்கள் மாத்திரமல்லாம மற்ற எல்லா இஸ்ரேல் ஜனங்களும் அதற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில இவர்கள் நடக்கக்கூடியவங்களா இருக்காங்க. எப்படி பிரதர்? ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன ஒரு கூட்டத்தார், ஒரு ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்கள் அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது, எகிப்திலிருந்து புறப்பட பண்ணப்பட்ட காலத்திலிருந்து நாம் பார்க்கிறப்ப 4 லட்சம் புருஷர்கள், ஸ்திரீகள் நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது அதற்கு ஈக்குவலா நம்ம எடுத்துட்டோம்னா 4 லட்சம் ஸ்திரீகள். ஒருவேளை வாலிபர்கள் அந்த ஒரு கணக்கீட்டுல நம்ம எடுக்கிறோம்னு வைங்களேன், 1 லட்சம் போடலாம். அப்ப மொத்தம் எத்தனை லட்சம் ஆயிடுச்சு? 9 லட்சம். இந்த 9 லட்சம் பேர்ல ஒரு சின்ன தொகை, ஒரு 1/3 பங்கு, 3 லட்சம் பேர் என்ன பண்றாங்கன்னா, எங்களுக்கு வேறே ஒரு தேவன் வேணும்னு கேக்குறாங்க. இப்ப ஆரோன் மூலமாக வேறொரு தேவன் ஒரு உருவம் செய்யப்படுது என்கின்ற பட்சத்துல இந்த 3 லட்சம் பேர் மட்டும் வணங்குவாங்களா? கூடவே என்ன பண்ணுவாங்க? மற்ற ஜனங்களையும் வழி விலகி போவதற்கு வாய்க்கால்களா அமைவாங்க. பாத்தீங்களா? ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களையும் வழி விலகி செல்வதற்கு இது ஒரு மாபெரும் ஒரு அபத்தமாக வந்து நிற்கிறத நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. ஏன் இந்த சூழல், தேவன் ஏன் இந்த ஒரு சூழலை அனுமதிக்கிறார்? அழகா வனாந்தர பிரயாணம் போயிட்டு இருக்குது. இந்த பிரயாணத்தின் மத்தியில தேவன் ஏன் இதை அனுமதிக்கிறார்? ஏன்னா நீங்க வசன பகுதிகள் யாத்ராமத்தினுடைய புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்க. யாத்ராமம் 32:28. யாத்ராகமம் 32:28. லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். அந்நாளில் ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். அப்ப நம்ம பார்க்கிறோம், இந்த பாவத்தின் நிமித்தமாக ஏறக்குறைய 3000 பேர் மரிச்சிருக்கிறாங்க. அப்ப ஏன் இந்த ஒரு திடீர் மரணம் அல்லது ஏன் இந்த ஒரு திடீர் ஒரு சூழல் கடந்து போகுது? ஏன் மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில தேவன் இதை அனுமதித்தார் என்கின்ற ஒரு கேள்வி கேட்கும் போது, இப்ப தேவனுடைய பார்வையிலிருந்து இந்த ஒரு கேள்விக்கான பதில நாம் ஆராய போகிறோம் சகோதர சகோதரிகளே. இதனால் வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன? இஸ்ரேல் ஜனங்கள் இப்படி செஞ்சுட்டாங்க, இவர்கள் இப்படி எதிர்பார்த்தாங்க, மோசே காணும். இதே கண்ணோக்கத்துல நாம் தேவனுடைய பார்வையிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது, இப்ப வேத வாக்கியங்களை நாம் பார்க்கிறோம். முன்பதாகவே நம்ம பார்த்த பிரகாரமா ஒரு எந்த ஒரு சூழல் மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்துட்டாலும் மோசே என்ன பண்ணாரு? ஒரு பாதுகாவலரா அல்லது வழி நடத்துபவரா ஜனங்களுக்கு முன்பதாக என்ன பண்ணுவாரு? நிப்பார். இப்ப செங்கடலுக்கு முன்னாடி வந்து நின்னாச்சு, பின்னாடி பார்வோன் துரத்திட்டு வராருன்னு ஜனங்கள் சொல்றாங்க, முறுமுறுக்கிறாங்க. மோசே என்ன சொல்றாரு? கொஞ்சம் பொறுங்க, நீங்க சும்மா இருப்பீர்கள், ஜெயம் தேவன் கொடுப்பார். இத சொல்லும் பொழுது ஜனங்கள் என்ன பண்ணிருப்பாங்க?
உடனே அக்செப்ட் பண்ணிருப்பாங்களா? இல்ல, முறுமுறுத்திருப்பாங்க. ஆனா மோசே என்ன பண்ணனாரு? தாமதிக்க வைத்து அங்க தேவனுடைய கிருபையில அந்த கோலை தூக்கி பிடித்ததின் மூலமாக அங்க செங்கடல் பிரிந்தத ஜனங்கள் கண்டார்கள். ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா தண்ணி கசப்பா இருக்கு, முறுமுறுக்குறாங்க. ஆனா மோசே மூலமா என்ன ஆகுது? அப்ப ஒவ்வொரு சூழல், ஒவ்வொரு பரீட்சை, தேவன் ஒவ்வொரு காரியத்தின் மத்தியில பரீட்சை கொடுக்க 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 அவர்கள் அதுல பின்னடைவு காண்பிக்க 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 மோசே என்ன பண்ணனாரு? கூடவே இருந்து நீங்க ஜெயம் பெறணும்ட்டு மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களை ஒவ்வொரு பரீட்சையின் மத்தியிலையும் அவர் வழிநடத்தக்கூடியவராக இருந்தாரு. இப்ப தேவனுடைய பார்வை என்னன்னா, இவங்க இவ்வளவு காரியத்தின் மத்தியில மோசே இருக்கிறதுனாலதான் என்ன பண்றாங்க? பரீட்சைய தாண்டி வராங்க. மோசே இருக்கிறதுனால தானே ஏலிமை கடந்து வராங்க. மோசே இருக்கிறதுனால தானே செங்கடலை கடந்து வராங்க. மோசே இருக்கிறதுனால தானே மாராவை கடந்து வராங்க. மோசே இருக்கிறதுனால தானே ரெவித்தீம்ல ஜெயம் கொள்றாங்க. இப்ப என்ன பண்ணலாம்னா, மோசேவை தனியா எடுத்து வைப்போம். மோசே இல்லைன்னா ஒரு பரீட்சை வரும் பொழுது இந்த மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க என்பதை யார் கவனிக்கிறார்னா தேவன் கவனிக்கிறார். சகோதர சகோதரிகளே, ஏன்னா மோசேவும் ஜனங்களும் ஒன்றாய் இருக்கும்போது இவர்களுடைய இருதயம் என்ன மாறுபட்டாலும் மோசே என்ன பண்ணிடுறாரு? ஒரு கட்டத்துல தேவனுக்கு நேரா திருப்புறார். ஆனா மோசே இல்லாத போது ஜனங்களுக்காக மோசே எப்படிப்பட்டவராக இருக்காரு? அது மாத்திரமல்ல, மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் மோசே இல்லாத தருணத்துல எப்படி தேவனுக்கு பயப்படுறாங்களா அல்லது அவர்களை விட்டு விலகி போறார்களா என்கின்ற ஒரு மாபெரும் பரீட்சை, விசுவாச பரீட்சை அங்க தேவன் தரக்கூடியவராக இருக்கிறார். சகோதர சகோதரிகளே, ஏன்னா வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது எபிரேயருடைய புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 11:1. எபிரேயர் 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. இப்ப ஆபிரகாம் காண்பித்த அந்த ஒரு விசுவாசத்தை அவருடைய பின்னடியார்களாக, அவருடைய சந்ததியாக, வம்சாவளியாக வந்திருக்கிற இந்த மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு கிளிம்ஸ் காமிக்கிறாங்களா? ஏன்னா ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன், அவர் உறுதி வச்சார் தேவன் மீது. அந்த பிள்ளைகளாக வந்திருக்கிற மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் இந்த நம்பப்படுபவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயத்தை அவர்கள் விசுவாசிக்கிறாங்களா? ஏன்னா மோசே என்ன பண்ணாரு? நான் கானான தரிசிப்பேன்ட்டு அவர் விசுவாசிக்கிறார். எல்லா சோதனைகள் மத்தியிலையும் தேவன் என்னை நடத்துவார், உறுதியா இருக்கிறார். ஆனா இவங்களுக்குள்ள என்ன இருக்கு? முரட்டாட்டமும் வணங்கா கழுத்துள்ள தன்மையும், இவர்கள் ஒவ்வொரு காரியத்தின் மத்தியிலையும் தேவனை விட்டு விலகி செல்வதிலையும் அவர்கள் முயற்சிக்க கூடியவர்களாக இருக்கிறாங்க. இவங்க கிட்ட விசுவாசம் இருக்கா? அந்த விசுவாசத்தை எப்படித்தான் நம்ம பரிசிக்கணும்னா, அவர்களுக்காக சாதகமாக இருக்கிற மோசேவை சற்று அவர் என்ன பண்றாரு? தள்ளி வைக்கிறார். ஒரு நீண்ட காலப்பகுதியில் ஒரு 40 நாட்கள் அந்த தள்ளி வைக்கும் பொழுது இவர்களுடைய இருதயம் எதற்கு நேராக போகுதுன்னா வேறே தேவ வணக்கத்திற்கு கீழாக இது போகிறது. சகோதர சகோதரிகளே, பிரதர் எதுக்கு பிரதர் இந்த பரீட்சை? எதுக்கு பிரதர் இந்த டெஸ்ட்? தேவன் என்ன பண்ணாரு? இஸ்ரேல் ஜனங்களை எகிப்துல அழுகுறலை கண்ணோக்கி பார்த்து, சரி இவர்களை கானானுக்கு கூட்டிட்டு போறோம்னு சொல்லிட்டு தேவன் ஸ்பெஷல் வழிநடத்துதெல்லாம் மோசேவை ஏற்பாடு பண்றாரு. டைரக்டா அங்க வனாந்தரத்தின் வழியாக கானானுக்குள்ள போகலாம். அதுலயே என்ன பண்றாரு? 40 வருஷம் வனாந்தரத்தையே சுற்ற வைக்கிறாரு. இதுவே பெரிய விஷயம். இதுல எதுக்கு பிரதர் இத்தனை பரீட்சைகள், சோதனைகள், கஷ்டங்கள், வேதனைகள், பாடுகள்? வனாந்திரத்துல அவர்களுக்கு மேகஸ்தம்பம் கொடுக்கிறாரு, அக்னி ஸ்தம்பம் கொடுக்கிறார். எதுக்கு பிரதர்? அவங்கள சீக்கிரமா கொண்டு போய் சேர்த்துட்டா இதெல்லாம் எதுவுமே தேவையில்லையே, அவர்கள் முறுமுறுக்கு அவசியம் இல்லையே. எதுக்கு பிரதர் ஒவ்வொரு சூழல்லையும் தேவன் பரிசிக்கிறார் பரிசிக்கிறார் பரிசிக்கிறார்? ஏன் பரிசிக்கணும்? தேவன் அவருடைய ஜனங்களை ஏன் பரிசிக்கணும்? வசனம் வாசிக்கலாம். யோவானுடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யோவான் 4:24.
யோவான் 4:24. தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அப்ப நம்ம வசனத்துல பாக்குறோம், தேவன் ஆவியா இருக்கிறார். தேவனை நேரடியா என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. தேவனை மனிதர்கள் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமா இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த தேவனை நம்ம தொழுது கொள்றோம், ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்றோமா? ஏன் நாம் பார்க்கும் பொழுது, ஒருவேளை மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் பாவம் செய்யறாங்கன்னு வைங்களேன், ஒருவேளை மோசே உயிரோடு அங்க மோசே மலைக்கு ஏறி செல்லாம கூட இருக்கிறாருன்னு வைங்களேன், யாராச்சும் ஒருத்தர் எழும்பி இந்த மாதிரி நம்ம வேற ஒரு தெய்வத்தை உருவாக்கும்னு சொன்னா மோசே விடுவாரா? மாட்டார். ஒருவேளை மோசேட்ட போனா இது நடக்காதுன்னு தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்க, எழும்பி வர மாட்டாங்க. ஆனா நம்மளை கண்காணிக்கிறக்கு ஒருத்தர் ஆவி நிலைமையில இருக்கிறாரு, மாம்சத்துல இல்லைங்கிறப்ப நம்ம எவ்வளவு பாவம் செய்ய வாய்ப்பு இருக்கு? காலையில இருந்து இந்நேரம் வரைக்கும் நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சோமோ அவ்வளவு வாய்ப்பு இருக்குங்க. ஒருவேளை யாராச்சும் ஒருத்தங்க நம்ம பொய் சொல்றோமா, ஏமாத்துறோமா, திருடுறோமா, கொலை செய்யறோமா அப்படின்னு யாரோ ஒருத்தங்க பக்கத்திலேயே இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? பிசிக்கலி, அதாவது உடல் ரீதியில ஒரு மனிதனாக நம்ம கூட இருந்தா என்ன பண்ணுவோம்? பாவம் செய்ய பயப்படுவோம், பொய் சொல்ல பயப்படுவோம், தயங்குவோம், குத்துப்படும் நெஞ்சு. ஆனா ஆவியில இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? பரவாயில்ல, நம்ம தேவன்ட மன்னிப்பு கேட்டுக்கலான்ட்டு என்ன பண்ணுவோம்? பாத்தீங்களா, இதுதாங்க விஷயம். மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் சும்மா இல்ல, அவங்க எல்லா காரியத்திலும் ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களுக்கு போதகத்தையும் எச்சரிப்பையும் கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. நேரடியாக பிசிக்கலா மோசே இருந்த வரைக்கும் இருந்த ஒரு பயம், ஆவியில தேவனை தொழுது கொள்ளணும் என்கின்ற ஒரு காரியம் வரும் பொழுது அவர்கள் அதுல பின்னடைவு அடையக்கூடியவர்களாக இருக்கிறாங்க பிரியமானவர்களே. அதனாலதான் உபாகமத்தினுடைய புஸ்தகத்துல உபாகமம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உபாகமம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அந்த தீர்க்கதரிசியாயிலும் அந்த சொப்பனக்காரராயிலும் சொல்கிறவைகளை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். அப்ப தேவனிடத்திலிருந்து ஒரு சோதனை வருது அப்படின்னா அதனுடைய பர்பஸ் எதற்காகனா, நம்ம தேவனிடத்துல முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நம்ம அன்பு செய்யறோமா இல்லையா, அதுக்காக தாங்க சோதனை வருது. அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கலாம், இந்த பரீட்சை நம்மள தேவனிடத்துல சரியாக தொழுது கொள்ளுதலுக்கும் நம்ம அன்பை காண்பிப்பதனுடைய ஒரு நிரூபணம் தான் என்னன்னு நம்ம பார்க்கும் பொழுது பரீட்சை. சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பரீட்சையில தான் மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் ஒவ்வொரு முறையும் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா விழுதலுக்குள்ளாக அவர்கள் கடந்து சென்றார்கள் என்பதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனா ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களாகிய நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கும். ஏன்னா நேரடியா இப்ப மோசே இல்ல, ஆவியில தேவனுக்கு பயப்படும். இந்த ஒரு காரியம் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னா ஒரு மாபெரும் புது அனுபவமா இருந்துச்சு. அந்த அனுபவத்துலதான் அவர்கள் விழுந்து போனதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா வசன பகுதிகளை நம்ம வாசிக்கும் பொழுது ஏசாயானுடைய புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. ஏசாயா 42:8. நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரங்களுக்கும் கொடேன். அப்ப தேவன் தான் நம்ம கர்த்தர், தேவன் தான் ஒன்றான தேவன். இந்த ஒரு காரியத்தை தேவன் என்ன பண்ணலைன்னா எந்த ஒரு சூழலிலும் வேறே தேவ வணக்கத்திற்கு அவர் எந்த ஒரு சூழலையும் அவர் அனுமதிக்கிறது இல்லை அவருடைய ஜனங்களை. ஆனா இப்ப தன்னுடைய சொந்த ஜனம், அவருடைய ஜனம் இப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு வேறே ஒரு தெய்வம் வேண்டும் என்று இங்க ஆரோன் இடத்துல கேட்கக்கூடியத நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப என்ன ஆச்சு? நீங்க வசனம் நீங்க தொடர்ந்து வாசிங்க. யாத்திராமத்தினுடைய புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 2 தொடர்ந்து 4 வரைக்கும் வாசிங்க. யாத்திராமம் 32:2. அதற்கு ஆரோன்,
உன் மனைவிகள் குமாரர் குமார்த்தியுடைய காதுகளில் இருக்கிற பொன் அணிகளையும் கலட்டி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஜனங்கள் எல்லோரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கலட்டி ஆரோனிடம் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையில் இருந்து வாங்கி அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கண்டுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். அப்ப இங்க ஒரு மாபெரும் ஒரு காரியம் நடைபெறுது. என்ன அப்படின்னா, ஆரோன் இடத்துல எங்களுக்கு ஒரு தெய்வம் வேண்டும் அப்படின்ட்டு இவங்க என்ன பண்றாங்க, போய் கேக்குறாங்க. அப்ப ஒருவேளை மோசே இப்ப பக்கத்துல இல்ல, உடனே ஆரோன், அப்பா இதுக்காக தான் நான் காத்திருந்தேன், மோசேக்கு அடுத்த நிலைமைக்கு நான் உயர்த்தப்படணும்னு காத்திருந்தேன் அப்படின்னு உடனடியா செஞ்சிருப்பாரா அப்படின்னா, இதற்கு 7ஆம் எக்காலத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, கண்டிப்பா இல்ல. மோசேவும் என்ன பண்ணிருக்க வாய்ப்பு, மோசே இல்லாத தருணத்துல ஆரோன் என்ன பண்ண வாய்ப்பு இருக்குன்னா, சில காலங்கள் தள்ளி போட வாய்ப்பு இருந்திருக்கு, அல்லது கொஞ்சம் பொறுங்க, இல்ல கொஞ்சம் காத்துருங்க. ஏன்னா வசனத்துல நம்ம பார்க்கும்போது என்ன இருக்குன்னா, அவங்க கேட்டாங்க உடனே செய்து கொடுத்தாங்க, அப்படிதான் இருக்கு. ஆனா கண்டிப்பா தெரியும், மோசே கூட இருந்து தேவனுடைய சகல அற்புதங்களையும் யார் பார்த்திருக்கா, ஆரோன் பார்த்திருக்கார். அப்ப எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த ஆரோன் இப்ப மோசே இல்ல, ஆனா இவங்க என்ன பண்றாங்க, வேறே தேவன் கேட்கிறாங்க. அப்ப இவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, சில காலங்கள் தள்ளி போட்டு இருக்கலாம். அதனாலதான் அவர் என்ன பண்றாருன்னா, நீங்க போய் என்ன பண்ணுங்க, உங்களுடைய கழுத்துல இருக்கக்கூடிய அணிகலன்கள் நீங்க என்ன பண்ணுங்க, கழட்டி வாங்கிட்டு வாங்க, பொன்னையும் வெள்ளியையும் நீங்க கழட்டி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒருவேளை இந்த ஒரு காரியத்தை ஜனங்களிடத்துல சொன்னா ஜனங்கள் கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, ஐயோ கழுத்துலயும் காதுகளையும் போட்டிருக்கிற அணிகலன்களை கேட்கறாங்களே அப்படின்னு என்ன பண்ண வாய்ப்பு இருக்கு, யோசிக்க வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அதனாலயாச்சும் என்ன பண்ணலாம், இவங்க வேண்டான்னு சொல்லுவாங்கன்னு ஒருவேளை ஆரோன் யோசிச்சிருந்திருக்கலாம். ஆனா நடந்தது என்ன, அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, கொண்டு வந்து ஆரோன் இடத்துல கொடுக்குறாங்க. அப்ப இந்த ஒரு சம்பவத்தினுடைய சூழல் நாம் பார்க்கும் பொழுது, ஆரோன் ஆரம்ப கால கட்டங்கள்ல அது செய்வது தவறு என்பதை அவர் அறிந்திருந்தாலும், இங்க நடக்க போற காரியம் செய்ய போறது தவறு என்று நினைத்தாலும், மோசே வருவதற்கு தாமதிக்கிறதுனால கொஞ்சம் என்ன பண்ணலாம், இந்த சம்பவங்களின் மூலமா தள்ளி போடலான்ட்டு முயற்சித்திருக்கலாம். ஆனா ஒரு கட்டத்துல இவர் என்ன பண்ணிட்டாரு, நம்ம வசனங்கள்ல நம்ம வாசிக்கும் போது ஒரு பொன் கன்றுக்குட்டிய அவர் செய்துட்டார் நாம் பார்க்கிறோம். 3ஆம் வசனத்தை 2 மற்றும் 3 வாசிங்க சிஸ்டர். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள் குமாரர் குமார்த்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கழற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஜனங்கள் எல்லோரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கழற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்ப நம்ம பார்க்கும்போது அவங்க எல்லார் மத்தியில இருந்தும் பொன் அணிகலன்கள், அதாவது கோடால் தங்கத்தால் செய்யப்பட்ட காதுல இருக்கிற தோடு செயின் எல்லாத்தையும் கழட்டி கொண்டு வந்து ஆரோன் இடத்துல கொடுக்குறாங்க. இப்ப ஆரோன் என்ன பண்றாருங்க, இவங்க தெய்வம் வேணும்னு சொன்னாங்க, ஆனா ஆரோன் என்ன பண்ணினாரு, என்ன கண்ணுக்குட்டி, பொன்னாலான ஒரு கண்ணுக்குட்டி. இந்த கண்ணுக்குட்டி எங்க இருந்து வந்துச்சு, ஏன்னா கன்றுக்குட்டி வணங்கக்கூடிய ஒரு காரியம் நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரேல் ஜனங்களுக்கு எங்கிருந்து தோன்றியது, அல்லது அவங்களுடைய இருதயத்துல எப்படி ஒரு கன்றுக்குட்டி வந்து கடவுளாக நமக்கு வேணும் அப்படின்ட்டு அவர்களுக்குள்ளாக எழும்பிற்று. ஏனென்று பார்க்கும் பொழுது நாம்பாலும் இந்த ஒரு காலப்பகுதியிலேயே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, கன்றுக்குட்டி அல்லது காளைகளை வழிபடுதல் அப்படிங்கிறது அநேக இடங்கள்ல, கலாச்சாரங்கள்ல, மதங்கள்ல இருக்குதுங்க. இந்தியா, நேபாளம், இந்தோனேஷியா மற்றும் மெசபத்தோமியா இந்த பகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா காளையை வழிபடக்கூடிய ஒரு காரியம் இருக்கு. இன்னும் அதிகமாக எங்க இருந்தது அப்படின்னா பழைய எகிப்து. பழைய எகிப்துன்னா என்ன, இவங்க எகிப்து தேசத்துல அவங்க பார்த்த ஒரு ரூபத்தை தான் இங்க என்ன பண்ணி இருந்திருக்காங்கன்னா பொன்னால வார்ப்பித்திருக்கிறாங்க. எகிப்துல அந்த காளையினுடைய பேர் என்னன்னா ஆபிஸ் காளைன்னு சொல்லுவாங்க.
அந்த தெய்வத்தோட பேர் ஆபிஸ். மெம்பீஸ் அப்படிங்கிற நகரத்துல அந்த காளையின் சிலைய நிறுவி இருந்திருக்கிறாங்க. மெம்பீஸ்ங்கிற இடத்துல ஆபிஸ் அப்படிங்கிற அந்த காளை கடவுளினுடைய ஒரு அவதாரமாக அங்க பார்த்திருக்கிறாங்க சகோதர சகோதரிகளே. இந்த ஒரு கடவுள் என்னன்னா பலத்துக்கும் பலத்துக்கும் நில வளத்துக்கும் குழந்தை பேருக்குமான ஒரு சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள். இந்த ஒரு கடவுள் வணங்கினோம்னா நமக்கு பலம் கிடைக்கும், அல்லது விவசாயம் நல்லா நடக்கும், அல்லது குழந்தை பேர் நடக்குங்கிறதுக்காகவே என்ன பண்ணியிருக்காங்கன்னா என்னுடைய பல கடவுள் வணக்கத்துல இந்த ஆபீஸ் கடவுளையும் வழிபட்டு இருக்கிறாங்க. இப்ப மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் எங்களுக்கு கடவுள் வேணும் அப்படின்னு கேட்ட உடனே ஆரோன் செய்து கொடுத்துட்ட ஒரு கடவுள் எதுனா இந்த ஆபீஸ் அப்படிங்கிற ஒரு கடவுள். அப்ப நாம் சிந்தித்து பார்க்கலாம் சகோதர சகோதரிகளே, எப்படித்தான் அங்க கன்றுக்குட்டியாக கூட அங்க வந்தது என்பதை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப கன்றுக்குட்டி வந்துருச்சு. அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, இது மாத்திரமல்ல, நீங்க தொடர்ந்து 32ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் கூட வாசிங்க சிஸ்டர். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் கையில் இருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து அது ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். இப்ப ஆரோன் மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுக்காக அவர் என்ன பண்ணாராம், ஒரு பொன் கன்றுக்குட்டிய வார்ப்பிச்சாச்சு. இப்ப இந்த பொன் கன்றுக்குட்டிய வார்ப்பித்தது மாத்திரமில்ல, இப்ப ஜனங்களுக்காக பாவம் செய்தது மாத்திரமில்ல, அந்த பாவத்தினுடைய வழி தொடர்ச்சியாக இப்ப ஆரோன் அடுத்த ஒரு கட்ட பாவம் செய்யறார். என்ன அப்படின்னா, நீங்க தொடர்ந்து 5 மற்றும் 6 வசனங்களை வாசிங்க. 5ஆம் வசனம். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். பாத்தீங்களா என்ன சொல்றாராம், நாளைக்கு கர்த்தருக்கான பண்டிகை என்று கூறினார். அப்ப நம்ம சற்று நிதானிச்சு பார்க்கணும் சகோதர சகோதரிகளே. அவர் காளைய உண்டு பண்ணனது, அந்த கன்றுக்குட்டிய உண்டு பண்ணனது ஓகே, பாவம் செஞ்சாச்சு. ஆனா இப்ப அத கடவுளா அபிஷேகம் பண்ணினது மாத்திரமல்லாமல் அதுக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, பலிகளும் பண்டிகைகளும் அவர் செய்ய ஆரம்பிச்சிட்டார். நீங்க 6ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலியிட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் நாள்ல தெய்வத்தை உண்டு பண்ணியாச்சு. அடுத்த நாள் அதுக்கு என்ன பண்றாங்க, சர்வாங்க தகன பலிகள் சமாதான பலிகளை செலுத்துறாங்க. ஆக்சுவலா இந்த பலிகளை யாருக்கு செலுத்த வேண்டியது, மெய்தேவனாகிய யாவே தேவனுக்கு செலுத்த வேண்டிய ஒரு காரியம் இப்ப யாருக்கு போகக்கூடியதாக இருக்குன்னா, பொன் கன்றுக்குட்டிக்கு போகக்கூடியதாக இருக்குது. ஆம் பிரியமானவர்களே, அநேக தருணங்கள்ல நம்ம இத சிலருக்காக, சில சூழ்நிலைகளுக்காக அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம்னா, ஜனங்களுக்காக அல்லது இதனால நமக்கு ஒரு நன்மை பயக்கும்ட்டு ஏதாச்சும் ஒரு தீய காரியத்திற்கு நம்ம கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்தா போதும். கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்தா பிரதர் நமக்கு நன்மை கிடைக்கும்னா கண்டிப்பா கிடைக்காது. நம்ம சத்தியத்தை ஏதாச்சும் எந்த தருணத்திலையும் நம்ம கொஞ்சம் வளைக்கிறோம் அப்படின்னா அதனால நமக்கு நிச்சயமாக நன்மை கிடைக்கவே கிடைக்காது. ஆம் பிரியமானவர்களே, நமக்கு அழகான ஒரு நிழல் ஆரோன். அவர் கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்தார். மெய்தேவ வணக்கம் தெரியும், மோசேக்காக காத்திருப்பதற்கு பதிலாக ஜனங்களுக்காக கொஞ்சம் தன்னை வளைச்சாரு. இப்ப வளைத்ததின் விளைவு நாம் பார்க்கிறோம். கன்றுக்குட்டியை உருவாக்குனது மாத்திரமல்ல, பலிகளை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. எவ்வளோ பரிதாப ஒரு காரியம். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்ப இதனுடைய காரியங்களை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நாமும் கூட எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்னா, விக்கிரக வழிபாட்டுலதான் அநேக சூழல்கள்ல கடந்து போகக்கூடியவர்களாக இருக்கிறோம். எப்படி பிரதர், நம்மத்தில எங்கேயாச்சும் பொன் கன்றுக்குட்டி இருக்கா, இல்ல சிலைகள் இருக்கா? இல்லையா பிரதர். நம்ம விக்கிரக வழிபாட்டுலதான் இல்லையா பிரதர்.
அப்படின்னு ஒருவேளை நம்ம யோசிச்சா, விக்கிரக வழிபாடு அப்படிங்கிறத நம்ம சற்று நிதானிச்சு பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு அடுத்து 12 அப்போஸ்தலர்கள், 12 அப்போஸ்தலர்கள் இருந்த வரைக்கும் மெய் சத்தியத்திற்குள்ளாக என்ன இல்லை அப்படின்னா கலப்படமோ அல்லது விக்கிரக வழிபாடோ இல்லை. ஆனா ஆதி அப்போஸ்தலருடைய மரணத்திற்கு பின்பதாக கொஞ்சம் கொஞ்சமா மெய் சத்தியத்தை மறக்கடிக்கத்தக்கதாக அநேக விக்கிரக வழிபாடுகள் வந்தது. இதை 2 கண்ணோக்கங்களை நம்ம பார்க்கும் பொழுது, முதலாவது வழிபாடு எப்படிப்பட்டதாக வந்ததுன்னா, போப்பு மார்க்கம் உருவாகி அநேக சொரூப வழிபாடுகளை கொண்டு வந்தாங்க. அந்த சொரூப வழிபாட்டின் மத்தியில மெய்தேவ வணக்கத்தையும் அவர் சொல்லிட்ட கட்டளைகளும் மறக்கடிக்கப்பட்டது. இது சிலுவை இல்லைங்க, இது சொரூபம் இல்லைங்க, ஆனா சொரூபம் தாங்க. இது சொரூபமா பார்க்க கூடாதுங்க, கடவுளா பார்க்கணுங்க. சரி, சொரூபமா பார்க்க கூடாது, கடவுளா பார்க்கணும்னா, ஒருவேளை உலகத்துல இருக்கக்கூடிய பல லட்சம் கோடி கணக்கான சொரூபங்களை எடுத்து வைத்து ஒரே மாதிரி இருக்கிற கர்த்தர் இயேசு கிறிஸ்துவ ஒரே வடிவுல, ஒரே நேரத்துல அல்லது ஒரே மாதிரி காண்பிக்க முடியுமானா இல்ல. ஏன்னா அந்தந்த கலைஞனுடைய கைவண்ணத்திற்கு ஏற்ப ஒரு ரூபத்தை ஏற்படுத்தி தான் கர்த்தர் அப்படிங்கிறது இங்க நிழலா காண்பிச்ச ஆரோனுடைய அடையாளமாக இருக்குது. இது மாத்திரம்தான் விக்கிரக வழிபாடு அல்லது சொரூப வழிபாடானா இல்ல. தேவனுடைய உடன்படிக்கையின் கீழாக வந்திருக்கிற நாம் ஒவ்வொருத்தருமே நமது தாளந்துகள் பயன்படுத்துறோம். எத்தனை தாளந்துகள்? 5 தாளந்துகள். ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு குறிப்பிட்ட வகையிலான தாளந்துகள் இருக்கு. அந்த 5 தாளந்துகள்ல நேரம், செல்வம், செல்வாக்கு, தனித்திறமைகள், இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம யாருக்கு செலவழிக்கிறோம்? தேவனே, இனிமேல் என் சித்தம் இல்லப்பா, நான் இனி எனக்கானவன் அல்லப்பா, என்னுடைய சகல காரியங்களை நான் உங்களுக்கு தான் செலுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரோம். இங்க சொல்லிட்டு வந்துட்டு ஒருவேளை நம்ம தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய செல்வத்தை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய செல்வாக்க வேறு யாருக்காச்சும் நான் கொடுக்கறேன்னு வைங்களேன், அதுதாங்க சொரூப வழிபாடு, அதுதான் விக்கிரக வழிபாடு. இத குறிச்சு பிரதர் சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை எனக்கான ஒரு திறமை இருக்கு அல்லது எனக்கான ஒரு தாளந்து இருக்கு, அந்த தாளந்தை நான் தேவனுக்காக கொடுக்காம உலகத்திற்காகவோ அல்லது அந்த தாளந்தையே நான் டெவலப் பண்றதுக்காக நான் செலவழிச்சேன்னா அது விக்கிரக வழிபாடு. எக்ஸாம்பிள், இப்ப எனக்கு வந்து கீபோர்டு வாசிக்க பிடிக்கும், அப்படின்னு சொல்லிட்டு தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை பதிலா நான் அந்த இசை மீட்டுதல்ல, கீபோர்டு வாசிக்கிறதுலயே நான் நீண்ட 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 நேரம் செலவழிச்சு ஒருவேளை நான் தேவனை அல்லாமல் அதற்காக எனது நேரத்தை கொடுத்தா அது என்னன்னா விக்கிரக வழிபாடு. எக்ஸாம்பிள் தான். ஒருவேளை எனக்கு படிக்கிறதுக்கு பிடிக்குங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரே ஒரு நியூஸ் பேப்பரை மட்டும் படிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லா உலகத்தின் புத்தகங்களையும் படிக்கிறத நம்ம வச்சிருந்தோம்னா தேவனுடைய வேதத்தை படிக்கிறத காட்டிலும் அது என்னதான் விக்கிரக வழிபாடு. ஏன்னா வேதம் அவ்வளவு ஆழமான சத்தியங்கள் இருக்கு, அதை படிக்க நம்ம நேரம் கொடுக்காம வேற எந்த ஒரு காரியத்திற்கு படிக்கிறதுல கொடுத்தா கூட அது விக்கிரக வழிபாடு. சிந்திக்கணும் சகோதர சகோதரிகளே, நாம் எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறோம்? அப்ப நாம் சிந்தித்து பார்க்கலாம். அங்க ஆரோன் ஒரு விக்கிரக வழிபாட்டிற்குள்ளாக போனாரு, நாமும் அநேக தருணங்கள்ல இந்த ஒரு வழிபாட்டிற்கு கீழாக கடந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஏன்னா மாம்சம் எப்படிப்பட்டது அப்படின்னா, இந்த 5 புலன்கள்னால எதை பாக்குதோ அதைத்தான் உடனடியா நம்பும். இப்ப கண்ணால பார்க்கணும், அத முகர்ந்து பார்க்கணும், தொட்டு பார்க்கணும், அது பேசுமா. இப்போ ஒருவேளை மோசே இருக்கிற வரைக்கும் அவங்க நேரடியா பார்த்தாங்க, அவர் சொல்றத கேட்டாங்க, அவர் என்ன பேசினாலும் மறுமொழி கொடுத்தாங்க. இவங்களால உணர முடியல. ஏன் மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களால தேவனுடைய காரியத்தை உணரல? அல்லது மாம்சீக ஜனங்களால ஏன் தேவனிடத்துல பேச முடியல? ஏன் மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களால தேவனோடு மோசே பேசியது போல உரையாட முடியல? அப்படின்னா தேவன் இந்த மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் இடத்துல
சீனாய் மலையில வந்திருந்து பேசணும்ட்டு பேசுறாரு. ஆனா அவர் பேசும்போது மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுடைய பதில் எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது, யாத்ராகமத்தினுடைய புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 18 வரைக்கும் வாசிங்க. யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 18 வரை. யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 18 வரை உள்ள வசனங்கள். ஜனங்கள் எல்லோரும் இடிமுழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மழை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று மோசேயை நோக்கி, நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம். தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கும் தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தள்ளினார் என்றார். அப்ப இந்த வசன பகுதிகளை நம்ம பார்க்கும்போது, தேவன் ஜனங்களிடத்துல பேச வந்தாலும் ஜனங்கள் என்ன சொல்றாங்க? தேவன் எங்களோட பேச வேண்டாம், தேவன் எங்களோட பேச வேண்டாம், எங்க கிட்ட யார் பேசட்டும், நீங்க பேசுங்க. மோசே நீங்க போதும், நீங்க எங்க கிட்ட பேசுங்க, நாங்க என்ன பண்ணிக்கிறோம், கேட்டுக்கிறோம். ஆனா யார் எங்க கிட்ட பேச வேண்டாம். தேவனே நம்ம இடத்துல பேச வந்தாலும் பல நேரங்கள் நம்ம என்ன பண்றது இல்லைன்னா பேசுறது இல்லை. இது மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் மட்டும் இல்ல, நம்மளும் தான். நம்ம என்ன பண்ணுவோம்? தேவன் நம்ம கிட்ட எப்படி பேசுறாரு? அவருடைய விலையேற பெற்ற வேதத்தின் மூலமாக, சத்தியங்களின் மூலமாக தான் அவரை பத்தியும் அவருடைய குமாரனை பத்தியும் நம்ம அறிந்து கொள்றோம். அதெல்லாம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், இவைகளால் நித்திய ஜீவன் என்று உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறிச்சு சாட்சி கொடுப்பவைகளும் அவைகளே. அப்ப நம்ம ஆராய்ந்து பார்க்கிறோம் எந்த அளவுக்கு? ஏன்னா வேத வசனங்களின் மூலமாக தான் தேவனையும் கர்த்தரையும் அறிஞ்சு கொள்ள முடியும். இந்த ஆடியோ நம்ம கேட்கிற எல்லாருக்கும் நிச்சயமா அது தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா நம்ம எந்த அளவுக்கு ஆராய்ந்து பார்க்கிறோம்? நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா? பிரதர், எங்களுக்கு தேவன்கிட்ட நாங்க டைரக்டா பேச வேண்டாம், எங்களுக்கு யார் பேசட்டும், மோசே நீர் போதும். ஆமா, நம்ம மத்தியிலே அநேக மோசேக்கள் இருக்கிறாங்க. யாருன்னா நம்ம மத்தியில இருக்கக்கூடிய அநேக தேவ செய்தி கொடுக்கக்கூடிய சகோதரர்கள். அப்ப தேவ செய்தி கொடுக்கக்கூடிய சகோதரர்கள்ட்ட நம்ம என்ன பண்றோம்? பிரதர், சப்ஜெக்ட் அவர் ப்ரிப்பேர் பண்றாரா, அவரிடத்துல தேவன் பேசுறாரா, அதை என்ன பண்றாரு, நம்ம கிட்ட ஷேர் பண்றாரு, அது போதும் பிரதர். இல்லைங்க, நம்ம பேசணும் தேவன்கிட்ட. ஒரு தேவ செய்தி கொடுக்கக்கூடிய சகோதரர் அவர் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட சத்தியத்தை, அவருடைய அனுபவங்களை அவர் என்ன பண்றாரு, பகிர்ந்து கொள்றாரு, அவ்வளவுதான். ஆனா நமக்கு தேவன் பேசணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம தேவனுடைய சத்தியத்துல படிக்கணும், செல்ஃப் ஸ்டடி வேணும், தனிப்பட்ட தியானங்கள் வேணும். தனிப்பட்ட தியானங்கள் இல்லாம தேவனிடத்துல நம்ம கடந்து போக முடியாது. அதனாலதான் நாம் வாழும் இந்த ஒரு காலப்பகுதியில நம்ம ஐக்கியத்தின் மத்தியிலே அநேக தருணங்கள் நாம் பார்க்கும் பொழுது சகோதரர்களை சார்ந்து பிரிவுகள் நடைபெறுது. சகோதரர்களை சார்ந்து ஒரு சகோதரன் பிரிஞ்சு போறாரு. அவர் எதனால பிரிஞ்சு போறார்? சத்தியத்திற்காக பிரிஞ்சு போறாரா அல்லது எதற்காக? ஏன்னா 7ஆம் எக்காலத்துதான் அவருடைய எழுத்துக்கள்ல குறிப்பிடும் பொழுது தூரம் கருதியோ அல்லது சத்தியத்திற்கு முரண்பட்டு ஒருத்தர் பேசுறாரா, நீங்க என்ன பண்ணுங்க, அவரை விட்டு பிரிந்து போங்கன்னு சொல்றாரு. ஆனா நமது ஐக்கியங்களை நம்ம பார்க்கும் பொழுது ஒரே பட்டணம் தான், சிறிய தூர இடைவெளி தான், ஆனா எத்தனை இருக்கும்? ஒன்றுக்கும் மேற்பட்டதாக இருக்கும். அப்ப நாம் சிந்தித்து பார்க்கலாம் சகோதர சகோதரிகளே, நாம் அநேக மோசேக்களை வைத்திருக்கிறோம். ஜனங்கள் இடறுதலுக்கு எதுதான் காரணம்னா, தேவனே எங்க கிட்ட பேச வேணாம், மோசே நீங்க போதும், நீங்க பேசுங்க. அவர் பேசுறது எங்களுக்கு எப்படி இருக்குது? பயமா இருக்குது. அவர் பேசுறது நாங்க செத்து போகத்தக்கதாக இருக்குது. மோசே நீங்க பேசுங்க, நாங்க கேட்டுக்கிறோம். யார் பேச வேணாம்? தேவன் எங்களோட பேச வேண்டாம். ஆமாங்க, தேவன் ஜனங்களோட பேசாதது நிமித்தமாக ஜனங்களுக்கும் தேவனுக்குமான அந்த இடைவெளி தான் அவர்களை பாவம் செய்வதற்கு, வேறே தேவன்
உருவாக்குவதற்கு ஒரு மாபெரும் ஒரு ஊன்றுகோலாக இருந்தது சகோதர சகோதரிகளே. அப்ப நாம் யோசிச்சு பார்க்கலாம், எந்த அளவுக்கு ஒரு மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளாக ஏற்பட்டது ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களாக நமக்கு மாபெரும் ஒரு படிப்பனையா கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இந்த ஒரு கற்றுக் கொடுத்தலின் இந்த ஒரு காரியத்தின் மத்தியில தான் நாம் சற்று சிந்தித்து பார்க்கணும். நாம் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா? விக்கிரக வழிபாட்டுல இருக்கிறோமா? ஆரோனை போல வழி விலகி ஜனங்களுடைய பயமுறுத்தலுக்காக அல்லது ஜனங்களுக்காக சற்று நம்ம விலகி காண்பிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அல்லது தேவனுக்கு உத்தமும் உண்மையுமாக இருக்கிறதுக்கு வைராக்கியமா நாடுறோமா? அல்லது எனக்கு தேவன் வேணாம், மோசே போதும் என்று சொல்லத்தக்கதாக நாம் சாக்கு போக்குகள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோமா? ஏன்னா இந்த ஒரு சூழல்ல நாம் பார்க்கும் பொழுது ஆரோன் ஏன் ஒருவேளை சொல்லியிருக்கலாம்னா, ஏன் இந்த தெய்வத்தை உருவாக்கி இருக்கலாம்னா, ஒருவேளை ஆரோன் ஓகே சொல்லலைன்னா கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாங்க, வேறொரு தலைவனை ஏற்படுத்தி இருப்பாங்க, அல்லது வேற ஏதேனும் விதத்துல என்ன பண்ணிருப்பாங்க, ரிட்டன் எதிர்த்துக்கு போயிருக்கலாம். ஆனா இதெல்லாம் யோசிச்ச ஆரோன் தேவ வணக்கத்துல அவர் வழி விலகி போனதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதான ஒரு காரியம் நாம் பார்க்கும் பொழுது, இந்த மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய தொடர்பு அற்றவர்களாக இருந்ததை இந்த வசன பகுதிகளின் மூலமாக நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களின் மூலமாக நாம் எப்படிப்பட்டதாக விக்கிரக வழிபாட்டிற்கு அவர்களை போல நாம இருக்கிறோமா, அல்லது எனது 5 தாளந்துகளை மெய்தேவ வணக்கத்திற்கு நேராக நான் செலுத்தக்கூடியவனாக இருக்கிறேனா என்பதை நாம் சற்று இந்த நாள்ல சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்ப மோசே தேவனுடைய மாபெரும் ஒரு உரையாடலுக்கு பின்பதாக யாத்ராமத்தினுடைய புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல என்ன பண்றாருன்னா, கீழே இறங்கி வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படக்கூடியதாக இருக்கு. அப்ப என்ன நடந்தது, என்ன காரியம் அங்க நடைபெற தேவன் ஏற்பாடு பண்ணியிருந்தார் என்பதை, தேவனுக்கு சித்தம் இருந்தால் நாமும் உயிரோடு இருந்தால் வரக்கூடிய வாரங்களை நம்ம பார்க்கலாம். அப்ப இன்றைய பாடத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஆரோனுடைய வழி விலகிய காரியமும் இஸ்ரேல் ஜனங்களுடைய விக்கிரக வழிபாடும், அதே நேரத்துல தேவனோடு தொடர்பு இல்லாத மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுடைய தன்மையும் நாம் பார்த்தோம். அப்ப இப்பேற்பட்ட காரியங்களுக்கு நாம் நம்மை நாமே நிதானித்து பார்த்து நமது ஓட்டத்தை சீர்தூக்கி நாம் இன்னும் அதிகமாக தேவனுக்குள்ளாக ஐக்கியப்பட தேவன் தாமே நம்மை கிருபையாய் பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. இதுவரை பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.